Hi friends, welcome to Passion Fit. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லேயர் செயின் ஸ்டிச் இல்லைன்னா டபுள் செயின் ஸ்டிச் சொல்லலாம். இதுக்காக பாப்லின் கிளாத், அயன்ல த்ரெட் நீடல், ஜரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் நான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோ போகலாம். நம்ம எப்போ ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இல்லைன்னா பேக் ஸ்டிச் நம்ம போட்டுக்கணும். இது நம்மளுடைய ஸ்டிச்சஸை நல்லா செக்யூர் பண்ணி வைக்கும். ஸோ நான் இப்போ போடுறது செயின் ஸ்டிச்சு. செயின் ஸ்டிச் தெரியாதவங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் வீடியோவில் கம்ப்ளீட் டியூட்டோரியல் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பயோவில் லிங்க் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. ஸோ நான் ஜரியை யூஸ் பண்ணி ஒரு பேஸ் லைன் நான் போடுறேன். நம்ம போடக்கூடிய இந்த பேஸ் லைனு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம்னாக்கா மேலே போடக்கூடிய அப்பர் லேயருக்கு நமக்கு நெடில் கீழே இறங்காது. ஸோ பெருசு பெருசாக போட்டாலும் நமக்கு ஸ்டிச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால கரெக்டான சைஸில் நீங்கள் கீழே போடக்கூடிய இந்த பேஸ் லைனை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கிறோம். நான் இப்போ ஜரியை யூஸ் பண்ணி போடுறேன் இல்லையா, நீங்கள் வேணும்னா சில்க் த்ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி போத் ரெண்டு லேயருமே சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி போடலாம். ஸோ ஸ்டிச்சஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்போவுமே லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை நமக்கு ஒரு பர்ஃபெக்ஷனாக கொடுக்கும். நான் இந்த ஸ்டிச்சை ஃபர்ஸ்ட் ஜரினால கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு எண்ணாட் போட்டு க்ளோசர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே நான் சில்க் த்ரெட்னால இன்னொரு லைன் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஏற்கனவே போட்டிருக்க அந்த ஸ்டிச்சினுடைய ஹோல்ஸ் நமக்கு தெரியுது இல்லையா, அந்த ஹோல்ஸில் தான் நம்மளுடைய பஞ்சு இருக்கணும். அந்த ஹோல்ஸை தாண்டி, அதாவது அந்த செயினுடைய கேப் தெரியுது இல்லையா, அந்த கேப்பை தாண்டி நம்ம வெளியில் பஞ்ச் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு அந்த அப்பர் லேயர் கரெக்டாக ஃபார்ம் ஆகி வராது. நம்ம கரெக்டாக அந்த செயினுடைய அந்த ஹோல்குள்ளேயே பஞ்ச் பண்ணி வரும்போது கீழே இருக்கக்கூடிய செயின் நமக்கு ஒரு பார்டர் லைன் மாதிரியும், மேலே இருக்கக்கூடிய செயின் நம்ம போட்டால் அதாவது செகண்ட் லைனு நமக்கு எம்போஸ்டு லுக்கும் நமக்கு கொடுக்கும். நீங்கள் வேணும்னா கீழேயும் ஜரி அண்ட் மேலேயும் ஜரி, அதாவது போத் ரெண்டு லேயருக்குமே ஜரியை யூஸ் பண்ணலாம். இல்லை சில்க் வித் சில்க் யூஸ் பண்ணலாம். சில்க் வித் ஜரி, ஜரி வித் சில்க்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்போ ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணாலும் பிகினராக இருக்கும்போது 4 டைரக்ஷனுக்குமே கம்பல்சரி ப்ராக்டிஸ் எடுங்க. அது நம்மளுடைய ஸ்டிச்சஸை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அந்த ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம யூஸ்வலாக போடக்கூடிய எண்ணாட் போட்டு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் வெறும் 99 ருபீஸ்க்கு ஃப்ரேம் ஃபிக்ஸிங் டு பேசிக் லெவல் 40+ ஸ்டிச்சஸை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இல்லை கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். இப்போ அந்த ஸ்டிச்சஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு குட்டியா ஒரு எண்ணாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடும். இந்த ஸ்டிச் பார்டர் லைன்ல இல்லைனாக்கா அவுட் லைன்ல கூட கொடுக்கலாம். எல்லா இடத்துக்குமே சூட் ஆகும். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோல நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.